இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் இஸ்ரவேல் புத்திரருக்காக நான் உனக்கு பேசுகிறேன். ஆனால் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஹீப்ரூஸ் சாப்டர் 9 verse 12, விளையாட்டுக்கடா இளங்கால இவைகளின் இரத்தத்தினால் அல்ல, நம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தினம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து இயேசுவானவர் நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணிவிட்டார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அந்த திரைச்சீலையை அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போக விடாமல் தடுக்கிற திரைச்சீலையை தகுதி, இயேசுதான் என் தகுதி. நிறைய பேர் they stop with this, இயேசுதான் என் தகுதி அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு என்னெல்லாம் செய்யறாங்க. இயேசுதான் என் தகுதின்னு இஷ்டத்துக்கு பேசுறது, இஷ்டத்துக்கு போற இடத்துக்கு போறது, இஷ்டத்துக்கு செய்யறதெல்லாம் செய்யறது. என்ன கடைசியில கேட்டா, அவர் கிருபையா இருக்கிறார் பிரதர், அவர் கிருபையா இருக்கிறார், அவரே எனக்கு தகுதியா இருக்கிறார். எதற்கு தகுதியா இருக்கிறாரு? ஏமாத்துறதுக்கு தகுதியா இருக்கிறார். எதற்கு தகுதியா இருக்கிறாரு? பொய் சொல்றதுக்கு தகுதியா இருக்கிறார். எதற்கு தகுதியா இருக்கிறார்? கோவப்பட்டு கணவன் மனைவி இடத்துல, மனைவி கணவன் இடத்துல முகம் காட்டுறது, பிள்ளைகளை கண்ணா பண்ண திட்டுறதுக்குமா தகுதியா இருக்கிறார்? இல்ல தெரியுமா? அவர் உங்களை தகுதியாக, அவர் உங்களுடைய தகுதியாக மாறினது அவர் உங்கள் தரத்தை உயர்த்துவதற்காகத்தான். அவர் உங்களுடைய தகுதியாக மாறினது உங்கள் வாழ்வின் தரத்தை மாற்றுவதற்காகத்தான். நான் மனதார உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து சொல்கிறேன், எப்போ இருப்பதை பார்க்கிறோம் நீங்கள் 1000 மடங்கு பெறுவீர்கள். 1000 times. But you should understand, அவர் தகுதியாய் மாறின இடத்துல நின்றக்கூடாது. அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அந்த பெருக்கத்தை நமக்கு கற்றுத்தருகிற மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நாம் பிரவேசிக்க ஆயத்தமாக பரிசுத்த ஸ்தலத்தோடு நின்று போயிடக்கூடாது. கைதட்ட ஆராய்ச்சி ஜெபம் பண்ண அடுத்து நான் என் முடிவு எடுத்து போயிட்டேன். கைதட்டின ஆராய்ச்சி ஜெபம் பண்ண அப்புறம் கைதட்டின ஆராய்ச்சி ஜெபம் பண்ணி பசங்க கேட்டேன். அவன் நல்ல டவுரி வாங்கி என் பையனுக்கு பொண்ணு எடுத்துட்டு நல்ல என் ஜாதியிலே பெரிய குடும்ப பேர்ல ஒரு இடத்துல என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன். நம்மிடத்துல அன்பு கூறுவதற்காக ஆயத்தம் பண்ணிட்டதை எல்லாரும் உள்ளே போகலாம். அதுக்கு நமக்கோ அவர் தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவம் தான் மகா பரிசுத்த ஸ்தலம்.